மெக்கானிக் நண்பர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சங்கத்திலேருந்து ஷானாஸ் அப்சரன். இது வந்து ஆக்சஸ் 125 BS6. இதில் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, டிஜிட்டல் மீட்டர் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகலை. சாவி ஆன் பண்ணாக்கா ஆர்பிஎம் மீட்டரும் ஒர்க் ஆகலை, டிஜிட்டல் மீட்டர் எந்த ஒரு லைட்டும் எரியலை இதில். அதேமாதிரி லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் எரியுது, ரைட் சைடு இண்டிகேட்டர் லைட் எரியுது, ஹைபீம் லைட் வந்து எரியுது. இந்த மீட்டரில் வந்து இதுதான் ஃபால்ட்டு. நம்ம என்னென்னு நம்ம செக் பண்ணி கைட்டி பார்க்கலாம். இது நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, உள்ளே வந்து ஐசியில் வந்து தண்ணி போயிட்டு ஃபங்கஸ் ஆகிட்டு அங்கே வந்து லைனே சுத்தமாக வரல. நம்ம வந்து இது வந்து ரீசால்ட்ரிங் நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது சால்ட்ரிங் இப்போ வந்து பண்ணின்னு இருக்கோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ரீசால்ட்ரிங் தான் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து கண்டினியூட்டியை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் மல்டிமீட்டரில். இப்போ வந்து கண்டினியூட்டி வந்து கரெக்டாக இருக்குது. ரெண்டு பக்கமும் வச்சு பார்த்தாலும் கண்டினியூட்டி க்ளீனாக கரெக்டாக காமிக்குது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, பேஸ்ட்டு போட்டுடுறோம். ஏன்னாக்கா தண்ணி திரும்ப போகாமல் இருக்கிறதுக்கு, போனால் கூட அந்த எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேஸ்ட்டு போடுறோம். இப்போ வந்து வண்டியில் மாட்டியாச்சு. மாட்டிட்டு நம்ம வந்து சாவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஆர்பிஎம் மீட்டர் வந்து கரெக்டாக போயிட்டு வருது. அதேமாதிரி வந்து டிஸ்பிளேயில் கரெக்டாக இருக்குது. லைட்டு எல்லாமே எரியுது. நம்ம ட்ரிப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கிலோமீட்டர் வந்து கரெக்டாக காமிக்குது. கிலோமீட்டர் அதுவும் காமிக்குது. 1 A B ரெண்டுமே காமிக்குது. டைமும் கரெக்டாக காமிக்குது. வோல்டேஜ், பேட்ரி வோல்டேஜும் கரெக்டாக காமிக்குது. நம்ம வந்து கரெக்டாக இருக்குது எல்லாமே. நம்ம வந்து திரும்ப வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணாக்க வந்து ஆர்பிஎம் முள்ளு வந்து கரெக்டாக வந்து ரீடிங் வந்து கரெக்டாக மேலே ஏறுது. ஆர்பிஎம் முள்ளு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ரைட் சைடும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வந்து ஹைபீம் லைட்டும் வந்து கரெக்டாக வந்து நமக்கு லைட் வந்து எரியுது. இப்போ வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அந்த ஐசியில் வந்து தண்ணி போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இப்போ வந்து மீட்டர் ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.